அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இம்முறை 2026ஆம் ஆண்டு புனித ஹஜ்ஜுக்கு வருகை தரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு இங்கே மக்கமா நகரிலே ஒரு பெக் கொண்டு வழங்கப்படுகிறது. இந்த பெக் உண்மையிலே இங்கே வருகை தரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை உள்ளடக்கியதாக இருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. இந்த பெக்குள்ளுக்குள் ஹாஜிமார்களுக்கு கொடுக்கின்ற பெக்கிலே என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இதிலே உண்மையில் ஒரு குடை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. குடை, அத்தோடு அடுத்ததாக ஒரு ஃப்ளாஸ்க் கொண்டு வைக்கப்பட்டு நினைக்கிறது. மினாவிலே இருக்கிற சந்தர்ப்பங்கள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று. அதே போன்று அடுத்ததாக ஒரு அழகான மினி ஃபேன் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. இது பாதையோரங்கள் நடந்து போகிற நேரம், குறிப்பாக அரஃபா, மினா, முஸ்தலிஃபாவிலே ஹாஜிமார்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக போர்ட்டபிள் முசல்லா, அதாவது நாங்கள் போகின்ற வருகின்ற வழியிலே தொழுகையுடைய நேரங்கள் வருகின்ற இடத்தில் இருக்கின்ற அந்த இடத்திலேயே முசல்லாவை தொழக்கூடிய அளவிலே இதை மடித்து நம்மோடு வைத்திருக்கின்ற ஒரு அடிப்படையிலே தான், ஒரு அமைப்பிலே தான் இந்த முசல்லா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அதற்குள் இந்த பெரிய பைக்குள் இன்னொரு பை இருக்கிறது. அதற்குள்ளேயே நாங்கள் பார்ப்போம். டூத் பிரஷ், டூத் பேஸ்ட், பாடி லோஷன், அதே போன்று இங்கே வெட் வைப்ஸ் பேக்கெட் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. 2 மாஸ்க், ஒரு சோப். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், 10ஆம் நாள், 11ஆவது நாள், 12ஆம் நாள், 13ஆம் நாள் கல் ஜமராத்துகளுக்கு கல் அடிப்பது. அந்த நாங்கள் சேர்க்கின்ற அந்த கற்களை போட்டு வைப்பதற்காக வேண்டி இவ்வாறான ஒரு பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு வகையான மாஸ்கும் வைக்கப்பட்டிருக்கு. உண்மையில் இந்த பெக்கை பொறுத்த வரைக்கும் ஹாஜிமார்களுக்கு அந்தந்த இடங்களிலே தேவையான பொருட்களை உள்ளடங்கியதாக இது காணப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இதை நான் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிதான் இதை நான் உங்களுக்கு காட்டினேன். இன்னும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.